ஏற்கனவே வந்து தாவேகா தலைவர் வந்து அவரோட பொலிட்டிக்கல் ரேலி இருக்க போகிறது. அதுவே ஒரு 4வது 5வது கூட்டம் அது. அவர் வந்து மக்கள் சந்திக்க போறது. அவங்களுடைய மாவட்ட செயலாளர் அனுமதி கோரி இருப்பாரு காவல்துறை கிட்ட. அவங்க 23 கண்டிஷன் போடுறாங்க. 23 கண்டிஷன் போட்டுதான் அதை நடத்துறதுக்கு அனுமதி தர்றாங்க. அப்ப வந்து சட்டம் வந்து போலீஸ் கையில இருக்குது. அங்க இருக்க எஸ்பி தான் அதுக்கு பொறுப்பு. அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் தான் பொறுப்பு. அப்ப இவங்க சொல்லக்கூடிய அவர் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் பேசும்பொழுது அவர் தாமதமாக வந்ததுதான் இந்த இடர்பாடு துயரத்திற்கு காரணம்னு சொல்றாரு. பொதுவான மனிதர் என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து நடிகர் விஜய் தாவேகர் விஜய் வந்து லேட்டா வர்றாருன்னா போலீஸுக்கு டைம் கிடைக்குது, பாக்குறாங்க, கண்ணுக்கு நேரம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இப்ப போலீஸ் என்ன பண்ணுவாங்க, என்னதான் வந்து லெட்டர்ல வந்து 5000 பேர் 10,000 பேர் வருவாங்கன்னு கொடுத்திருந்தா கூட ஐஎஸ் வந்து உளவுத்துறை விசாரிப்பாங்க. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகிட்ட எவ்வளவு பேர் போறீங்க அப்படின்னுவாங்க. டோல்கேட்ல உளவுத்துறை நிற்பாங்க, எத்தனை வண்டி கிராஸ் ஆகுதுன்னு. இதெல்லாம் வச்சு அனுமானம் பண்ற வேலை தான் உளவுத்துறையோட வேலை.